ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சோழ நாட்டு 9வது திவ்ய தேசமான கபிஸ்தலம் கஜேந்திரன் அப்படிங்கிற யானையோட காலை ஒரு முதலை கவ்வி இழுத்தப்போ 1000 வருஷம் நடந்த அந்த போராட்டத்தை முடிக்க பெருமாள் நேர்ல வந்து சக்கரத்தால முதலையை வதம் செஞ்சார். அந்த யானைக்கு மோட்சம் கொடுத்த தலம் இதுதான். அதனாலதான் இவருக்கு கஜேந்திர வரதர்னு பேரு. ராமாயணத்துல வர்ற வாலி மற்றும் சுக்ரீவன் ஆகியோருக்கு பெருமாள் இங்கதான் தரிசனம் கொடுத்தாரு. கபி அப்படின்னா குரங்குன்னு அர்த்தம். ஆஞ்சநேயர் இங்க வந்து தவம் செஞ்சு பெருமாளோட அருளை பெற்றதாலதான் இந்த ஊருக்கு கபிஸ்தலம்னு பேர் வந்துச்சு. இங்க பெருமாள் ஆதிசேஷன் மேல புஜங்க சயன கோலத்துல கிழக்கு நோக்கி படுத்திருக்காரு. இவரை வணங்குனா எதிரிகள் தொல்லை நீங்கும், இழந்த பதவிகள் மீண்டும் கிடைக்கும்ங்கிறது பக்தர்களோட பெரிய நம்பிக்கை. காவேரி கரையோரம் உள்ள 5 முக்கியமான கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்களில் இதுவும் ஒன்று. கஜேந்திர மோட்சம் நடந்த இடமாக இது போற்றப்படுகிறது. இந்த கோயிலில் விஷ்ணுவின் 3 நிலைகளான நின்ற, அமர்ந்த மற்றும் கிடந்த கோலங்களை ஒரே இடத்தில் தரிசிக்கலாம் என்று சில ஐதீகங்கள் கூறுகின்றன. ஆபத்தில் இருக்கிறவங்களை காப்பாத்த ஓடி வர்ற இந்த கஜேந்திர வரதரை ஒரு முறை தரிசனம் பண்ணுங்க, உங்க கவலைகள் எல்லாம் பறந்து போகும். இது போன்ற 108 திவ்ய தேச யாத்திரைகள், ஜோதிலிங்க யாத்திரைகள், பஞ்சத்வாரகா யாத்திரை, அமர்நாத் யாத்திரை, ஷிரடி யாத்திரை போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.